ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பல நூறு ஆண்டுகளுக்கு முன் ஒரு புலவரின் மனைவி இறக்கும் தருவாயில் தன் கணவனை அருகே அழைத்தாளாம். என்னவென்று கேட்டு கலங்கிய கண்களோடு கணவன் அவள் பக்கத்தில் வர மனைவி தயக்கத்துடன் கேட்டாளாம். என் உயிர் எப்போதோ என்னை விட்டு பிரிந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு கேள்வி என் நெஞ்சை குழியில் நின்று கொண்டு என் உயிர் இந்த உடலை விட்டு பிரியாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த கேள்வியை இதுவரை உங்களிடம் கேட்டதில்லை. இப்போதாவது கேட்கலாமா? புலவனா அந்த கணவன் புரியாமல் அந்த புனிதவதியை பார்க்க மனைவி கேட்டாளாம். இதுவரை உங்களிடம் நான் கேட்காத அந்த கேள்விக்கு இப்போதாவது பதில் எனக்கு தெரிந்துவிட்டால் நிம்மதியாக கண்களை மூடுவேன். அந்த நிம்மதியான மரணத்தை எனக்கு தருவீர்களா? கணவன் மௌனமாக தலையசைத்து சம்மதம் தெரிவிக்க மனைவி தன் நெடுநாள் சந்தேகத்தை கேட்டே விட்டாளாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உணவு அருந்தும் பொழுது ஒரு குட்டாங்குச்சியில் தண்ணீரும் ஒரு ஊசியும் கொண்டு வர சொல்லி அதை பக்கத்தில் வைத்து கொண்டுதான் சாப்பிடுவீர்கள், அப்படித்தானே? கணவன் அதற்கு மௌனமாக தலையசைக்க மனைவி கேட்டாளாம். இதுவரை அதற்கான காரணத்தை ஒருபோதும் நான் உன்னிடம் கேட்டதில்லை. காரணம் கணவன் சொன்னதற்கு மறுபேச்சு நான் அறிந்ததில்லை. இப்போது என் வாழ்வில் இறுதி மூச்சில் இருக்கின்றேன். இப்போதாவது சொல்லுங்கள், அந்த கொட்டாங்குச்சியும் தண்ணீரும் எதற்காக? அதை கேட்டு அதற்கான பதிலை எதிர்பார்த்த அந்த மனைவி புலவனான கணவன் முகத்தை புரியாமல் பார்த்திருக்க அந்த கணவன் சொன்னாராம். அது வேறு ஒன்றுமில்லை. பரிமாறும்போது தவறுதலாக சோற்றுப்பருக்கை கீழே சிந்திவிட்டால் அதை அந்த ஊசியில் குத்தி கொட்டாங்குச்சியில் உள்ள தண்ணீரில் கழுவி மீண்டும் சோற்றில் கலந்து உண்ணத்தான் இந்த கொட்டாங்குச்சியும் நீரும் ஊசியும். கணவன் பதில் சொல்லியும் மனைவியின் குழப்பம் தீரவில்லை. அவள் கேட்டாள், ஆனால் ஒருபோது கூட நீங்கள் அந்த ஊசியும் கொட்டாங்குச்சியையும் பயன்படுத்தி நான் பார்த்ததில்லையே. மனைவி இப்படி கேட்டதும் குரல் உடைந்து போன கணவன் குமுறும் அழுகையை அடக்கி கொண்டு சொன்னானாம். உண்மைதான், ஒரு நாளும் நான் அதை பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு பரிமாறும்போது ஒரு சோற்றுப்பருக்கை கூட சிந்தவில்லையே. கணவன் பதில் அறிந்த மனைவி புன்னகை செய்தாளாம். அவ்வளவுதான், கண்மூடி விட்டாளாம். நெகிழ்ச்சியோடு நெடுநேரம் நின்ற கணவன் அந்த புலவன் கண்ணீரோடு தன் அன்பு மனைவிக்காக உடனே கவிதை எழுதினானாம். இது நாள் வரை தன் வாழ்நாளில் அவன் எழுதியெல்லாம் 2 வரி பாடல்கள். அதில் 7 வார்த்தைகள், அவ்வளவுதான். இதுதான் அந்த புலவன் தன் பாட்டுக்கு ஏற்படுத்தி கொண்ட ஃபார்முலா விதி. இப்போது தனது செய்யுள் விதியை தானே தளர்த்தி கொண்ட அந்த புலவன் தான் வாழ்நாளில் முதலாக 4 வரி பாட்டு ஒன்றை எழுதினானாம். அந்த 4 வரி பாடல்: அடிர்கிணியாலே அன்புடையாலே பரிசுள் தவறாத பாவாய், அடிவருடி பின் தூங்கி முன்னெழும்பும் பேதாய், இனிதா என் தூக்கம் என் கனவு இரவு. ஆம், இந்த 4 வரி பாடலை எழுதிய அந்த புலவர் திருவள்ளுவர். கணவன் சொல் தட்டாத அந்த கள்ளமற்ற அன்பு மனைவி வாசுகி. இந்த பாடலின் பொருள்: அடியேனுக்கு இனியவளே, அன்புடையவளே, என் சொல்படி நடக்க தவறாத பெண்ணே, என் பாதங்களை வருடி தூங்கச் செய்பவளே, பின் தூங்கி முன் எழுபவளே, பேதாய், என் கண்கள் இனி எப்படித்தான் இரவில் தூங்கப் போகிறதோ? இன்னொரு வள்ளுவன் எதிர்காலத்தில் பிறக்கலாம், ஆனால் இன்னொரு வாசுகியும் எதிர்காலத்தில் பிறக்கலாம் என்ற நம்பிக்கையோடு ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய